ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கா ப்ளவுஸ் வந்து நிறைய வந்துருச்சு, ஆனால் என்னால் தைக்க முடியல, மிஷின்கிட்டே போக முடியல, எனக்கு வந்து தைக்கவே தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து இன்றைக்கி 7 ப்ளவுஸ் கிட்ட தைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து சுறுசுறுப்பாக எனக்கு ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனோடனே நீங்கள் முடிச்சிருங்க. அதுலேருந்து ஒரு 1 ஹவர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா 11 மணிக்குள்ளே நீங்கள் மிஷினில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிஷினில் வந்து 11 மணிக்கே உட்கார்றதுக்கு. போக போக பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி நைட்டு வந்து தூங்க போகும்போது நான் இத்தனை ப்ளவுஸ் வந்து நாளைக்கு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து தைக்கணும்னு தோணும். அதே மாதிரி உங்கள் டேபிள் இல்லை, உங்களுக்கு வந்து நோட் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து உங்கள் மிஷின்கிட்ட வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பார்க்கும்போதெல்லாம் அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அன்றைக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி கட் பண்ணுற பழக்கம் வந்து எப்போவுமே நைட்டே கட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருந்துச்சு மிஷின் மேலே அப்படின்னா நேராக போய் உட்காந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு வேலை முடிச்சுட்டு உடனே வந்து மிஷினில் உட்கார முடியல அப்படிங்கிறதுக்காக ஃபோனை வந்து கையில் எடுக்காதீங்க. ஃபோனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு எத்தனை பேர் வந்து 1 ஹவர் 2 ஹவர்லாம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பார்ப்போம், அதுக்கடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம், அப்படியே வந்து டைம் போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட் கிடையாது. ஃபோன் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் பாருங்கள். மற்றபடிக்கு காலையில் எப்போவுமே மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி பழக்கம் வைங்க. ஏன்னா நமக்கு காலையில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம வீட்லேயே நம்ம தொந்தரவு பண்ணதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது கடகடன்னு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொடுத்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்டில் இருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கஸ்டமரை வந்து நம்ம வந்து இன்றைக்கி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது. அந்த கஸ்டமர் கேட்குற வரைக்கும் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே வராது. அதனால் அவங்க என்ன டேட்டில் கேட்குறாங்களோ அதுக்கு முந்தின நாளே கொடுத்து பழகுங்க. ஏன்னா நான் வந்து இந்த போன சனிக்கிழமை வந்து இப்படி தான் மாட்டினேன். எப்படின்னா, நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு நான் வந்து சனிக்கிழமை காலையில் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி ஷடவுனும் கிடையாது. ஏதோ வந்து காற்றடிச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து லைன் கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு வரவே இல்லை. நான் 2 மணிக்கு ப்ளவுஸை வந்து கொடுக்கணும். அந்த கஸ்டமர் வந்து உள்ளூர் கஸ்டமராக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஊர் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டே வந்து கட் பண்ணிலாம் வச்சுட்டேன், காலையில் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். கரெக்டாக வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போன உடனே நான் மிஷினில் வந்து உட்காரலான்னு உட்காந்து கரண்ட்டு போயிடுச்சு. அன்னைக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, எப்போ கரண்ட் வரும்னு தெரில, ஷடவுனும் கிடையாது. பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னா கரண்ட்டு 1:30 கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி தப்பு வந்து நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு எப்போ கரண்ட் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நமக்கு வந்து தூங்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, அந்த ப்ளவுஸையும் நம்ம கொடுக்கணும். என் மனசுக்குள்ளே அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. யாராவது ஒருத்தங்க வீட்டில் வந்து நார்மல் மிஷின் இருந்து அங்கே போய் தைக்கலாமா அப்படிங்கிற தாட் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நான் இந்த டைம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக நான் எப்பவும் இருப்பேன். இந்த தடவை நான் இப்படி மாட்டுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து எனக்கு ஒரு பாடம். இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் முந்தின நாளே முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே வந்து அன்னைக்கு வந்து நான் அந்த ப்ளவுஸை கொடுக்குற வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் வந்து இன்றைக்கி வந்து தைக்கிறதுக்காக ஒரு 7 ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் தைக்கணும். இப்போ வந்து ஆர்டருமே நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ வந்து எனக்கு டைமும் இல்லை. 2 நாளாக வீடியோ போடல. எதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து பிஸியாக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைமும் இல்லை. அதனால தான் என்னால் போட முடியல. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த வாரத்துலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி வந்து 5 ப்ளவுஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். 5 ப்ளவுஸ், ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ். நீங்கள் வந்து 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 3 ப்ளவுஸ் தைக்கிறாங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் 5 ப்ளவுஸ் இல்லை 4 ப்ளவுஸ் தைக்கணும். தைச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கா நான் 4 ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சிட்டேன் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ வரும். எத்தனை பேர் வந்து இதில் நான் டெய்லி வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு வாரம் வந்து ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த சேலஞ்சில் எத்தனை பேர் வந்து கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா நான் பிகினராக இருக்கேன், என்னால் 4 ப்ளவுஸ்லாம் தைக்க
தைக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் 2 ப்ளவுஸ் தைச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தா கூட நைட்டு 8 மணிக்குள்ள 2 ப்ளவுஸ் தைக்கலாம். நீங்கள் தான் வந்து உங்கள் டயத்தை வந்து சேவ் பண்ணிவிட்டு தைக்கணும். நீங்கள் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். நீங்கள் 4 ப்ளவுஸுன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தீபாவளிக்குள்ளே வந்து 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். இப்போலேருந்து வந்து நம்ம இப்படி டெய்லி வந்து 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைச்சி பழகினா தான் கூட 2 ப்ளவுஸ் வந்து தீபாவளிக்குள்ளே நம்ம தைக்கிற மாதிரி நம்ம வந்து சுறுசுறுப்பாக தைப்போம். அதனால தான் நான் அந்த சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதில் வந்து கலந்துக்கோங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காலையிலே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நமக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருந்து தானே தைக்கிறோம், அதனால் நம்ம எப்போனாலும் உட்காரலாம் அப்படிங்கிற தாட்டை விட்டுட்டு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 11 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய தைக்க முடியும். அதனால் இப்போமேருந்தே அதை வந்து பழகுங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம நிறைய வந்து உழைக்க வேண்டியது இருக்கும். டெய்லராக இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும். இருக்கிற பழைய ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணுற வேலையை ஃபுல்லாக நைட்டே தள்ளிடுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பகலில் உட்காந்து கட் பண்ணி தைச்சாலும் இனிமேல் வந்து மொத்தமாக வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருங்க. டைம் கிடைக்கிறனால கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ப்ளவுஸ் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து எழுதி வைங்க. ஏன்னா நமக்கு இனிமேல் வந்து பிஸியாக இருக்கும்போது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில பேர் வந்து எனக்கு மொத்தமே ஒரு 10 ப்ளவுஸ் தாங்க வரும், அதனால் ஞாபகம் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. இனிமேல் வந்து ஆர்டர் நிறைய வரும்போது நமக்கு வந்து மறந்துடும் யார் கொடுத்தாங்க யார் கொடுக்கலங்கிறது. அதனால் டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் வருது, நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க, எல்லா கணக்கு வழக்கு வந்து கரெக்டாக எழுதுங்க. ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லாப நஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். அப்போனா தான் நமக்கு அதில் ஒரு சுறுசுறுப்பு வரும். அதனால் இப்போலேருந்தே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி காப்பரு, கோல்டு கலரு, அதுக்கப்புறமா சில்வர் கலரு எல்லா கலர்லேயுமே லேஸ் வந்து ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரோப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிக்கோங்க. எதுக்குமே வந்து இடையில இனிமேல் கடைக்கு போகிறது அளவுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் லைனிங் இருக்கா, எல்லா நூலும் இருக்கா, நமக்கு எதுவும் தேவைப்படுதா அப்படிங்கிறத வந்து அப்பப்போ செக் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நம்ம கையில் என்ன இருக்குது இல்லைங்கிறது தெரியாது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து செக் பண்ணி எடுங்க. அதே மாதிரி உங்கள் கையில் வந்து ரொம்ப பழசாக வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கொடுக்காம இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறனால பழசு எல்லாத்தையுமே முடிச்சு வச்சாதான் நம்ம புதுசு தைக்கும் போது கொடுக்குற கஸ்டமருக்கு நம்ம கரெக்டான டைமில் கொடுக்க முடியும். நான் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ண டைம் எத்தனை மணிக்கு உட்கார போகிறேன் அப்படின்னா 10 மணிக்கு உட்காந்துட்டு 1 மணிக்கு முடிப்பேன். டெய்லி வந்து அந்த 1 மணிக்கு சார்ட்ஸ் போடுறேன். 1 மணிக்கு என்ன போட போகிறேன் அப்படின்னா நான் எத்தனை ப்ளவுஸ் வந்து அந்த 11லேருந்து 10 மணிலேருந்தோ 11 மணிலேருந்தோ 1 மணி வரைக்கும் நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் நான் வந்து டெய்லி வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத அந்த ஷார்ட்ஸு கீழே போடுங்க. உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கூட போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அதனால் மட்டும்தான் இது போடுறேன். அதனால் நீங்களுமே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 2 மாதத்தில் வந்து நம்ம கிடைக்கிற வருமானம் தான் ஜாஸ்தி. எல்லாருமே வந்து இந்த 2 மாதமுமே வந்து உங்கள் கையில் இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. மொத்தம் வந்து இந்த மாதம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து தச்சு நிறைய வந்து சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் வந்து ஹெல்ப்பாக இருப்போம். நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் வாங்குறதுக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கோ நமக்கு வந்து அந்த பணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வீட்டிலேருந்து எனக்கு என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க மத்தியில் நமக்கு வந்து ஒரு தொழில் தெரியுது, அதனால் நம்மளால் வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த தொழிலை வந்து நம்ம மேலே கொண்டுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு கம்மியாக தாங்க ப்ளவுஸ் வருது அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. தீபாவளி டைம் வந்து உங்களுக்கு வந்து சில டெய்லர் வந்து பெரிய பெரிய டெய்லர் வந்து நான் எனக்கு வந்து தைக்க முடியாது, கொஞ்சம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. கையில் இருக்க எல்லா ப்ளவுஸையும் முடிங்க. 5 தான் இருக்குது 10 தான் இருக்குது நான் மெதுவாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோம்பேத்தனமாக இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸையும் தைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் இந்த வருஷம் வரும். நானுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட் வந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தக்கன இதில் நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 ரூ. 2000 வரைக்கும் இதில் சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியாதுன்னு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். போக போக வந்து பழகிரும். நமக்கு வந்து ஒரு தொழில் தான் பண்ணுறோம். அந்த தொழிலை வந்து நம்ம கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கரெக்டாகவும் தைச்சி கொடுக்கணும். இது 2 விஷயமும் பார்க்கணும். அதனால் ஸ்பீடாக தைக்கிறதுனால கரெக்டாக தைக்காமல் விட்டுறாதீங்க. அதனால் கரெக்டாக வந்து தையுங்க. கஸ்டமருமே எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்கங்கிறத வந்து டெய்லி நைட்டு வந்து உட்காந்து எழுதிருங்க. ஏன்னா நமக்கு மறந்து போயிடும். ப்ளவுஸ் நிறைய வரும்போது நமக்கு யார் கொடுத்தாங்க எப்போ கேட்டாங்கங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால் ப்ராப்பராக எழுதி வைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான்க்கா தச்சு பழகுறேன், இப்போ தான் வந்து தச்சு முடிச்சிருக்கேன், நான் இப்போ தான் வந்து வீட்டில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க. நான் வந்து தைக்கிறேன், நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு. முதல்ல வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க. அது அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அதில் எதுவும் ஆல்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் சாரியோட ப்ளவுஸை வாங்கி தைங்க. அப்போ அவங்களுக்குமே ப்ளவுஸில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதுமே பிகினராக இருக்கவங்க கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து தைங்க. எந்த இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து அடுத்த தடவை மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து பழைய ப்ளவுஸ் எல்லாத்தையும் தைச்சி முடிக்கணுமோ அந்தளவுக்கு தைச்சி முடிங்க. உங்களால் முடியாது அப்படின்னு நீங்களே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமே எதுவுமே முடியலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் வந்து ஒரு 1 ஹவரில் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தைக்கும்போது அது 3/4 மணி நேரத்தில் தைச்சி முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகுங்க. நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கிறது அப்படிங்கிறது நம்ம தைக்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எந்த சிந்தனையும் உங்கள் மனசில் இல்லை அப்படின்னாலே உங்களால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் தைக்கும்போது தைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.